அதிமுகவிலே வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எதிர்கொள்வதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக எப்படியாவது ஜெயித்தே ஆக வேண்டும். அப்படி ஒருவேளை அதிமுக தோல்வியை தெளிவிவிட்டால் அது அதிமுக தலைவர்களுக்கும் சரி, தொண்டர்கள் மத்தியிலே அதிமுக இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை என்பது அனைத்துமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இழக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்படும். என கடந்த தேர்தல்கள் புறம் தோல்வி என்பது நிலைப்பாடு என்பது இருக்கு. தோல்வியின் நிலைப்பாடு என்பது இருந்தாலுமே கட்சியை உடைய விடாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யக்கூடிய வேளையிலே எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது கடந்த தேர்தல்களிலே வெற்றி பெற்று அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினராக யார் யார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மறுபடியும் அந்த தொகுதியிலே வாய்ப்புகளை கொடுக்கலாமா அல்லது அந்த தொகுதியிலே வேறொரு நபர்களுக்கு கொடுக்கலாமா, இந்த முறை எப்படி வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும், அதுவும் யார் யாரை தேர்வு செய்ய வேண்டும், மக்கள் மத்தியிலே பிரபலமான நபராக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான ஆலோசனைகளையும் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் சார்பாக ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யக்கூடிய வேளையில் எடப்பாடி பழனிசாமியும் அந்த நிறுவனமும் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கூட்டணி பட்டின தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுகவிலே இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கல. ஆனால் அதிமுக தற்சமயம் வரைக்கும் கூட்டணி பட்டின பேச்சுவார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 234 தொகுதிகளிலும் முதல் கட்டமாக வேட்பாளரை தேர்வு செய்ய, அடுத்தபடியாக தொகுதி பங்கீடு என்பது கூட்டணிக்குள் பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அந்த தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்கிவிட்டு நாம் அதிமுகவிற்கு எந்தெந்த தொகுதியில் முதலில் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது, அந்த வெற்றி வாய்ப்பு என்பது எந்த தொகுதியில் இருக்கிறதோ அந்த தொகுதியில் யாரை நிறுத்தலாம். அதாவது இப்போ செங்கோட்டையன் இருக்கிறார் என்றால் செங்கோட்டையனுக்கும் அதிமுக எடப்பாடிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை என்பது இருக்கிறது. அவர் அதிமுகவிற்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தனியார் நிறுவனமும் அதேபோல எடப்பாடி பழனிசாமியும் முதல் கட்டமாக ஆலோசனைகள் என்பது நடத்தி இருப்பதாகும். இனி வரக்கூடிய நாட்களிலே அந்த தனியார் நிறுவனம் 234 தொகுதியிலும் கலாய்வுகளை மேற்கொண்டு யாருக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கா அல்லது கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியை தழுவிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கா, அதுவும் இல்லாமல் புதிதான ஒரு நபரை அதிமுகவில் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த தொகுதியிலே தேர்ந்தெடுப்பதா என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் மிக விரைவாகவே ஆரம்பிக்க இருப்பதாக என்பது இணையதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியல் முதல் கட்டமாக, இரண்டாம் கட்டம், அதே போல மூன்றாம் கட்டம் என 3 கட்டங்களாக கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்துவிட்டு இறுதி பட்டியலை எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.